வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரூஃபீல் ஷாப்போட சார்கோல் ஸ்க்ரப் பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். சொல்றாங்க இது சருமத்தை நல்லா ஆழமா சுத்தம் செஞ்சு ஒரு மாதிரி நல்ல பொலிவு தரும்னு. இதுல அப்படி என்ன இருக்கு, எப்படி வேலை செய்யுது, முக்கியமா பியூட்டிஷியன்ஸ்க்கு இது எப்படி யூஸ் ஆகும், இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுல என்னென்ன முக்கியமா இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் தான் அதான் மெயின்னு நினைக்கிறேன். இது ஒரு காந்த மாதிரி ஸ்கின் போஸ்ல இருக்கிற அழுக்கு, எக்ஸஸ் ஆயில், அப்புறம் இந்த பொல்யூஷன் எல்லாத்தையும் அப்படியே இழுத்துடுமா? ஆமா, அதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இந்த டீப் கிளீன் பண்றதால என்ன ஆகும்னா, பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ் வரது குறையும். ஸ்கின் ரொம்ப கிளீனா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். ஓ அப்படியா? சரி, அடுத்து வால்நட் ஷெல் பவுடர். இது நேச்சுரலா ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுமா? ஆமா ஆமா, அதாவது மேல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் மெதுவா ரிமூவ் பண்ணிடும். அப்போ உள்ள இருக்கிற பிரைட் ஸ்கின், புது ஸ்கின் வெளியில தெரியும். ஸ்கின்னே சாஃப்ட் ஆகும். ஆமா, அது தொட்டு பார்த்தாலே தெரியும் இல்லையா? சரிதான். இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுனால ஸ்கின்னோட டெக்ஸ்சரே இம்ப்ரூவ் ஆகும். செல் டர்ன் ஓவர், அதாவது புது செல்கள் வர்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம கிளிசரின் இருக்கு. அது ஸ்கின்னோட ஈரப்பதத்தை அப்படியே லாக் பண்ணும். ஓ, அப்போ ஸ்க்ரப் பண்ண அப்புறம் ட்ரை ஆகாது? ஆகாது, நல்ல சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும். சரி சரி. இதுல இன்னொன்னு சொல்றாங்களே, பாரபன், ஆல்கஹால், சல்ஃபேட், சிலிகான் இதெல்லாம் இல்லைன்னு, ஃப்ரீ ஃப்ரம் ஃபார்முலா. அது அது இப்போ ரொம்ப முக்கியமாச்சே. நிச்சயமா. இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாரும் ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்க. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாத கிளீன் ப்ராடக்ட்ஸ் தான் தேடுறாங்க. இதனால ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் வர சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸ்கின்னோட அந்த நேச்சுரல் ஆயில்ஸையும் இது எடுக்காது. அப்போ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. கண்டிப்பா, ரொம்ப நல்ல சாய்ஸ். இத ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஜென்டலா மசாஜ் பண்ணா போதும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி ஸ்கின் நல்லா ஹெல்தியா க்ளோயிங்கா தெரியும். ஓகே, இப்போ நம்ம பியூட்டிஷியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். அவங்களுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணும்? இது ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ப்ரிப் ஸ்டெப். எப்படின்னா, ஸ்கின்னை இந்த அளவுக்கு டீப்பா கிளீன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ற சீரம், மாஸ்க் எல்லாம் நல்லா ஸ்கின்குள்ள போகும். அதோட எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். அப்போ ரிசல்ட்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கும். அதேதான். இது பியூட்டிஷியனோட கிரெடிபிலிட்டியை கூட இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா கிளைண்ட்ஸ்க்கு பொதுவா இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இந்த போர்ஸ் அடைச்சிருக்கிறது, ஸ்கின் டல்லா இருக்கிறது, இதுக்கெல்லாம் இது டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுது. அதோட இந்த ஃப்ரீ ஃபார்முலான்னு சொல்லும்போது, நான் உங்க ஸ்கின் ஹெல்த்ல அக்கறையா இருக்கேன் அப்படின்ற மெசேஜ் கஸ்டமருக்கு போகும். இதுவே ஒரு நல்ல செல்லிங் பாயிண்ட். அப்போ இது எப்படி பியூட்டிஷியன்ஸ் அவங்க கிளைண்ட்ஸ்க்கு ஈஸியா புரிய வைக்கலாம்? எதை ஹைலைட் பண்ணி சொல்லலாம்? முதல்ல இதோட இமீடியட் பெனிஃபிட் சொல்லலாம். யூஸ் பண்ணோனே ஸ்கின் எப்படி பளிச்சுன்னு ஆகுது, சாஃப்ட் ஆகுது, பிரைட் ஆகுதுன்னு டெமோ காட்டலாம், இதை சொல்லலாம். சரி. ரெண்டாவது, இந்த கிளீன் ஃபார்முலா, பாரபென், சல்ஃபேட் மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு அழுத்தமா சொல்லணும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, விலை வெறும் ₹100 தான் எம்ஆர்பி. ஓ, ரொம்ப அஃபோர்டபுள். பிடிக்காது. ஃபேஷியல் பண்ணிட்டு போறீங்க இல்ல, இந்த க்ளோவை மெயின்டைன் பண்ண வீட்ல வாரத்துக்கு 2 தடவை இதை யூஸ் பண்ணுங்க. செலவும் கம்மி, ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஈஸியா சேல் பண்ணலாம். இது ஒரு நல்ல ப்ரொமோஷனல் டெக்னிக். ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த ட்ரூஃபீல் சார்கோல் ஸ்க்ரப் டீப் கிளீன் பண்ணுது, எக்ஸ்போலேட் பண்ணுது, மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. அதுவும் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம கிளீன் ஃபார்முலால, அதுவும் ரொம்ப கம்மி விலையில. இது பியூட்டிஷியன்ஸ் அவங்க சர்வீஸை இன்னும் பெட்டர் ஆக்கும், கிளைண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஹோம் கேர் சொல்யூஷன் கொடுக்கும். சூப்பரான ப்ராடக்ட். வாங்கணும் தூண வைக்குதுல்ல? இந்த உடனடி கிளீன் ஃபீலிங்கை தாண்டி இதை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ற பொல்யூஷன், வெயில், இந்த மாதிரி விஷயங்களால வர்ற டேமேஜ்ல இருந்து நம்ம ஸ்கின்னோட லாங் டேர்ம் ஹெல்த்தையும் அதோட அந்த நேச்சுரல் பாதுகாப்பு வளையத்தையும் இது எப்படி இன்னும் ஸ்ட்ராங்காக்க ஹெல்ப் பண்ணும், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.